என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகால வேளை முதல் நிகழ்ச்சியாக தரப்பட்டிருப்பதன் காரணத்தை பல்வேறு நிகழ்ச்சிகளில் நான் சொல்லியிருக்கின்றேன். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு சந்திரேஷ் வயது 9, ஜெக் கோபால் கபோடியா பள்ளியில் படிக்கிறான், சென்னையில். இங்கே பல நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி எனது பயிற்சியாளரில் சுந்தரி வயது 21, பிஎஸ்சி நர்சிங் ஃபைனல் இயர் முடித்து கொண்டிருக்கிறார். இவர்கள் 2 பேரும் இணைந்து அர்த்த பூர்வோர்த்தனா ஆசனம் புதிதாக பெயர் இருக்கிறது. அவர்கள் எங்கே போய் பழகினார்கள் என்று தெரியவில்லை. இங்கே அந்த அற்புதமான ஆசனத்தை அவர்கள் செய்து இப்பொழுது காட்டுவார்கள். அற்புதம், அற்புதம். பயமில்லாமல் பண்ணுகிறார். கீழே அவனை தாங்கிக் கொள்கிறவர்களும் ஒரு சிரமமில்லாமல் அவனை தாங்கக்கூடிய சக்தி பெண்களுக்கு ஒரு அற்புத சக்தி. பாருங்கள், மெதுவாக இந்த ஆசனத்தை கலைங்கள். தலை தொங்கப்பட்டதான் தெரியும் மூஞ்சி. இருவரும் அற்புதமாக பயமில்லாமல் செய்கிறார்கள். கைபலம், கால் பலம், தொடைபலம், முதுகின் பலம் அத்தனையும் பலம் பெறும். முதுகு தூக்கு. தலை நல்ல தொங்கப்படி, இடுப்பு மேலே தூக்கு. இருவரும் மேஜை ஆசனம் என்று தான் இதை சொல்வார்கள். 4 கால்கள் இருக்கிறது, மேலே ஃப்ளாட்டாக இருக்கிறது. இருப்பினும் இதை கம்பைன்ட் ஆசனமாக செய்யும் பொழுது இதுக்கு ஒரு புதுவிதமான பலன் வந்து விடுகிறது. அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். கால் முட்டு பலம் பெறுகிறது, கை பந்துக்கிண்ண முட்டு பலப்படுகிறது, இருவருக்கும் இடுப்பு பலம் பெறுகிறது. தூக்குங்க 2 பேரும் நல்லா இடுப்பை தூக்கணும், அப்போ தான் இதுக்கு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். இடுப்பு பலம் பெறுகிறது, முதுகெலும்பின் அடிப்பகுதி நன்றாக பலம் பெறுகிறது, அங்கே ஏற்படக்கூடிய வலிகளெல்லாம் நீக்கக்கூடியது. தலை நல்ல தொங்குபடு. நீ தலை தொங்குபடி சுந்தரி. மெதுவாக இறக்குங்கள். பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, இது போன்ற ஆசனங்களை யோகாசன ஆசிரியர்கள் செய்ய வேண்டும். இந்த பெண் தன் நர்சிங் ஒரு வேலையில் போனால் கூட
காலையிலும் மாலையிலும் பெண்கள் பகுதியில் வந்து ஆசனங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். தானும் யோகாசனத்தை கற்றுக்கொள்கிறது. இது தவிர சனி ஞாயிறுகளில் வெளியில் போய் யாராவது பெண்களுக்கு நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் சென்று யோகாசனத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஏனென்றால் இவர் நர்சிங் படிக்கின்ற காரணத்தினால் நோயிற்றவர்களுக்கு ஆசனத்தை கற்றுக் கொடுப்பதில் வல்லவர்கள். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை ஆணும் பெண்ணும் வயது வித்தியாசம் இல்லாமல் பழகி தான் கற்றுக்கொள்வதோடு பிறருக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களை ஒரு ஆரோக்கியவானாக மாற்ற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.